بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய நர்மை சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததின் பின்னர் இறுதி தூதர் சத்திய போதகர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நபித்தோழர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாட தலைப்பாக மாஹிய அஃதலு வக்தின் துஅத்தா ஃபீஹி ஸலா, தொழுகை நிறைவேற்றப்படுகின்ற நேரத்திலே எந்நேரம் சிறந்தது? முதல் நேரமா அல்லது நடுப்பகுதியா அல்லது இறுதிப் பகுதியா? வஹல் அவுல் வக்துல் அஃதல், முதல் நேரத்திலே தொழுகை நிறைவேற்றுவது சிறந்ததா என்பது சம்பந்தமாக தொழுகை நிறைவேற்றுவதிலே பூர்ணத்துவமானது மார்க்கத்திலே வேண்டப்பட்ட நேரத்திலே இருப்பதான் பூர்ணத்துவமானது. இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜவாபி மன் ஸஅலஹு, ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது சொன்னார்கள், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹி அஸ்ஸ வஜல், தொழுகையை அமல்களிலே இறைவனுக்கு மிக சிறப்பானது எது என்று கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையின் நேரத்திலே தொழுகை நிறைவேற்றுவது என்று சொன்னார்கள். ஆனால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அஸ்ஸலாத்து ஃபி அவ்வலி வக்திஹா, தொழுகையின் முதல் நேரம் என்று நபிகளார் கூறவில்லை. ஆகவே தொழுகை நிறைவேற்றப்படுவதிலே முற்படுத்துவது சுன்னத்தாக்கப்பட்ட தொழுகைகளும் இருக்கின்றன, பிற்படுத்துவது வழிமுறையாக்கப்பட்ட தொழுகைகளும் இருக்கின்றன. இஷா தொழுகையை பொறுத்தவரையில் யுஸன்னு தஅഖீரு இலா சுலுஸில் லைல், இஷா தொழுகையை பொறுத்தவரையில் இரவின் 3 பாகத்தில் முந்திய பகுதி முடியும் வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் நிறைவேற்றுவதுதான் நபி வழி என்பது சுன்னாவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வீட்டில் இருக்கின்ற பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இஷா தொழுகையை முற்படுத்துவதா அல்லது பிற்படுத்துவதா ஏற்றம் என்ற கேள்விக்கு அல் அஃதல் அன் துஅഖிரஹா இலா சுலுஸில் லைல், இரவின் 3 பாகத்தில் முந்திய பகுதி முடியும் வரை தாமதிப்பது பெண்களை பொறுத்தவரையில் ஏற்றமானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு இரவு தாமதித்து வந்தார்கள். வந்தபோது சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ரகதன் நிசா வசிபியான், பெண்களும் குழந்தைகளும் தூங்கிவிட்டார்கள் என்று கூறிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஹரஜ வஸல்லா பிஹிம், உடனே நபிகளார் தொழுகையை நடாத்திவிட்டு சொன்னார்கள், இன்னஹாத லவக்துஹா, இதான் இஷா தொழுகை நேரம் என்று சொன்னார்கள். லௌலா நஷுக்கலா உம்மத்தி, என் உம்மத்தினர் மீது கஷ்டம் என்பது இல்லையானால் இதுதான் அதன் நேரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே ஃபல் அஃதலுல் மர்அ இதா கானத் ஃபி பைத்திஹா அன் துஅഖிரஹா, ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் வீட்டில் இருக்கின்ற பொழுது அதை தாமதித்து தொழுவதுதான் சிறந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல குறிப்பிட்ட ஒரு பயணத்திலே குறிப்பிட்டவர்கள் மட்டும் இருக்கின்ற பொழுது இஷா தொழுகையை முற்படுத்துவதா பிற்படுத்துவதா என்று கேட்கப்பட்டால் நகூல், நாம் சொல்கிறோம், அல் அஃதலு அன் துஅഖிரு, ஏற்றம் அவர்கள் தாமதித்துள்வது ஏற்றம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே போலதான் சுற்றுலா போன்ற பயணங்களிலே ஒரு ஜமாஅத், ஒரு குழுவினர் பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது இஷா தொழுகை நேரம் நெருங்கிவிட்டால் அவர்களுக்கு இஷாவை முற்படுத்துவது ஏற்றமா அல்லது பிற்படுத்துவது ஏற்றமா என்று கேட்டால் நாம் கூறுகின்றோம், லஃதல் அன் யுஅഖிருஹா, அவர்கள் அதை தாமதித்துள்வதான ஏற்றம். இல்லா இதா கான ஃபி ஸாலிக மஷக்கத்துன், அதிலே கஷ்டம் என்பது இல்லையானால், தாமதித்துள்வதிலே கஷ்டம் என்பது இல்லையானால் அவர்கள் தாமதித்து தொழுவதுதான் சிறப்பானதாக இருக்கும்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏனைய தொழுகைகளை பொறுத்தவரையில் லுஹர், அசர், மகரிப் அவைகளை பொறுத்தவரையில் முதல் நேரத்திலேயே தொழுவதான் ஏற்றமானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதஸ்தத்தல் ஹர்ரு ஃபைனல் அஃதல தஅഖீரு ஸலாத்துல் லுஹர். கடும் உஷ்ணமாக இருந்தால், வெப்பம் கடுமையாக இருந்தால் லுஹர் தொழுகையை தாமதித் தொழுவதான் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இல்லா யப்ருதுல் வக்த், நேரம் உஷ்ணம் தனியும் வரை தாமதித்து லுஹர் தொழுகையை தொழுவதான் சிறப்பானது. அப்படி என்றால் இல்லா குர்பி ஸலாத்துல் அஸர், அஸர் தொழுகையின் நேரம் நெருங்குகின்ற அளவுக்கு லுஹரை பிற்படுத்தி தொழுவதான் சிறப்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடும் உஷ்ணமாக இருந்தால், வெப்பம் கடுமையாக இருந்தால் ஃபப்ரிது பிஸ்ஸலா, தொழுகையை நீங்கள் தாமதியுங்கள். வெப்பம் தணிந்ததற்கு பிறகு நீங்கள் தொழுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக கடும் உஷ்ணமாகிறது மின் ஃபைஹி ஜஹன்னம், அது கடுமையான வெயில் நரக நெருப்பை போன்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வெப்பம் தணியட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் இருந்தபோது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதான் கூறுவதற்கு எழுந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்ரிது, வெப்பம் தணியட்டும் சொன்னார்கள். பின்னர் மீண்டும் அதான் சொல்ல எழுந்த பொழுது வெப்பம் தணியட்டும் என்று சொன்னார்கள். பின்னர் அவர் எழுந்த பொழுது, மூணாவது முறை எழுந்த பொழுது அதான் கூறுவதற்கு நபிகளார் அனுமதித்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வகையிலே தொழுகை நேரங்களை பேணி முதல் நேரத்திலே தொழ வேண்டியவைகளை முதல் நேரத்திலேயும், தாமதித்து இறுதி பகுதியிலே தொழ வேண்டியதை இறுதி நேரத்திலேயும், பிந்திய பகுதியிலேயும் தொழுவது ஏற்றமானது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.